மார்த்தாண்டம் மேம்பாலத்தை நிபுணர் குழு ஆய்வு செய்து சீர் செய்ய வேண்டும் என வர்த்தக சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கடந்த ஆண்டு பம்மம் முதல் குழித்துறை ஆற்று பாலம் வரை இரும்பு தூண்களால் ஆன மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இதனால் மார்த்தாண்டத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி பம்மம் பகுதியில் பாலம் துவங்கும் இடத்தில் 3வது தூண் அருகே திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து பாலம் மூடப்பட்டது. இதன் பிறகு அந்த பாலமானது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வர்த்தக சங்க தலைவர் தினகர் பாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் திருப்தி அளிக்கவில்லை எனவும், எப்படி பள்ளம் ஏற்பட்டது என அரசியல் கட்சியினரே ஆய்வு செய்து அறிக்கை விடுகின்றனர். இதனால் மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் என கூறி குற்றச்சாட்டை வைத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.